ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி டே 3, திருப்பாவை பாசுரம் 3. பகவானான ஸ்ரீமன் நாராயணன் நம்ம போற்றி பாடினோன்னா என்னெல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டல் இந்த பாசுரத்தை அழகா சொல்றா. ஓங்கி உலகழந்த உத்தமன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா? வாமன அவதாரத்துல 3 உலகங்களையும் அழந்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் பகவானை நம்ம தியானித்தோம்னா என்னென்னலாம் நன்மை நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மழை பெய்யும். மாதம் மும்மாறி மழை பெய்யுமாம். அப்படி மழைலாம் நல்லா பெய்ஞ்சனால வயலுள்ள மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஆடி குதித்து மகிழ்ந்து இருக்குமாம். அங்குள்ள மக்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா? அதை தான் அவ சொல்றா. அதுக்கப்புறம் அந்த காலத்தெல்லாம் ஆயர்குலத்திலலாம் எல்லா வீட்லேயும் பசுக்கள் வச்சிருப்பான் இல்லையா? அப்போ பசுக்கள் எல்லாம் வாங்க குடமிறைக்கும் பல்லல் பெரும் பசுக்கள் இல்லைன்ட்டு சொல்ற அளவுக்கு வாரி வாரி அழகாக பாலெல்லாம் நல்லா சுருக்குமாம். அந்த மாதிரி இருக்கிறனால அங்குள்ள மக்களும் ரொம்ப நன்னா மகிழ்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க பாசுரத்தை சொல்கிறா. அதை நம்ம இப்போ பார்ப்போம் பாசுரத்தோட. ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கயலுகல பூங்கு வழை போதில் பொறிவண்டு கண் படப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூரெம்பாவாய். அர்த்தம்: திருமால் இந்திரனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்ந்து வாமன திருவவதாரம் புரிந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் அணுகி 3 அடி மண் அளக்க வானலாவி வளர்ந்து 2 அடியாள் 3 உலகங்களையும் அளந்த உத்தமனான ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்களை போற்றி போற்றி தியானித்து நாங்கள் அனைவரும் திருப்பாவை நோன்பிற்கு அதனையே கருவாக கொண்டு சங்கற்பித்து ஸ்நானம் செய்வோம். அவ்வாறு உத்தமனின் பேர் பாடி பாடி நீராடுவதால் நாடு முழுவதும் ஒரு தீங்கும் துயரமும் இல்லாமல் மாதந்தோறும் 3 முறை மாமழை பெய்யும். பெய்த மாமழையால் நீர்வளம் பெற்ற நீர்வளத்தில் உயர்ந்து தழைந்து வளர்ந்த பெரும் நெல் மணிகளை உடைய நெற்பயிர்களின் ஊடே கயல் மீன்கள் துள்ளி துள்ளி நீந்தி மகிழவும் அழகிய குவளை மலர்களில் புள்ளிகளுடன் திகழும் வண்டுகளும் கவலையின்றி உறங்குகின்றன. தன் கன்றுக்கும் ஈந்து தன்னை கண்ணும் கருத்துமாய் பேணுவோர் நலனிலும் கண் வைத்து குடம் குடமாய் கறக்க கறக்க சழிக்காமல் அமுதமன்ன பாலினை சொரிந்து கொண்டே அசைவின்றி துழுவத்தில் நிற்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றென்றும் நீங்காத நிறைந்த செல்வங்களாகும் வாழ்க்கையில் எம்பாவையே என்று எடுத்துரைக்கிறாள் ஸ்ரீ கோதையால். ஸ்ரீ கோதையின் திருவடிகளே போற்றி போற்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.